தமிழக முதல்வருக்கு இதுதான் இந்த மாதிரி ஹியரிங் எய்டு தான் நான் வந்து அவருடைய பனையூர் அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். இதுதான். வணக்கங்க. கிணத்துக்குள பகுதியிலிருந்து சமூக ஆர்வலர் பெரியார் மணி. இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து என்ன தமிழக முதல்வருக்கு காது கேட்காத மிஷின் வந்து அனுப்பி இருக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ அந்த கடந்த சில மாதங்களா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க 3 வயசு குழந்தையிலிருந்து பெண்கள் இருந்து அத்தனை பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு, கதறல்கள் நடந்துட்டு இருக்குது. பெற்றோர்கள் எல்லாம் கதறாங்க. இந்த சிஎம் முதலமைச்சரா இருக்கிற விஜய் இதுக்கு முன்னாடி என்ன பயங்கரமா சத்தம் போட்டு இருந்தாரு, நடிகரா இருக்கும்போது சத்தம் போட்டு இருந்தாரு. இப்ப முதல்வரா இருக்கும்போது இந்த குழந்தைகளுடைய கதறல் வந்து கேட்க மாட்டேங்குது. பத்திரிக்காரங்க ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகைம்பாங்க, அந்த ஜனநாயகத்தின் 4வது தூணையை அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு முதல்வரா வந்து அவர் பின்னாடி வந்து சத்தம் போடுறாங்க டெல்லியில. ஏங்க, தமிழ்நாடு பத்திரிகையாளர் நாங்க இருக்கிறோம் சார் சார் அப்படின்னா காது கேட்காம போறாரு. அப்ப அவருக்கு காதுக்கு குறைபாடு இருக்குங்கிறதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு காது கேட்காத மிஷின் ஹியரிங் எய்டு வந்து அவருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவருக்கு பனையூர் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த ஹியரிங் எய்டு நான் அனுப்புனதை மாற்றினதுக்கு அப்புறமா இந்த குழந்தைகளோட கதறல், பெற்றோரோட கதறல், தமிழக மக்களுடைய கதறல் எல்லாம் கேட்டு கடும் நடவடிக்கை எடுப்பாரான்னு சொல்லி அந்த கோரிக்கைக்காக தான் நான் அந்த ஹியரிங் எய்டை அவருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் என்ன எடுத்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரே நிமிஷம் முடிச்சு கொடுங்க, உள்ள கொடுங்க, நான் உள்ள கொடுங்க. ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. அவர் உள்ள கொடுத்தா தான் தெரியும்.